பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையிலும் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில் நம்ம இணைந்து ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு தந்த அந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். ஏசாயா 1:5, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறதே, இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சியம், பலவீனமாய். இந்த காலை விளையனை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனால் ஒரு சிட்சை வருவதுதானால், தேவன் ஒரு சிட்சிக்கிறார் என்றால் வேதம் சொல்லுது, தேவனை விட்டு விலகி போகிறீர்களே, இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஒரு அடிக்கப்படுகிற, சிட்சிக்கப்படுகிற நிலையில் நீ காணப்படுகிறாயா? தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே என்று வேதம் சொல்கிறது. அந்த சிட்சிக்கப்படுகிற நேரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனை விட்டு எங்கேயோ விலகி போகிறேன், தெய்வ வார்த்தையை விட்டு எங்கேயோ விலகி நடந்து கொள்ளுகிறேன், தெய்வ விருப்பத்தை விட்டு எங்கோ என் விருப்பத்தின்படி நான் விலகி போய் கொண்டிருக்கிறேன் தேவனை விட்டு என்று உணர்வு இந்த நாளில் உனக்கு வரட்டும். நீ சிட்சிக்கப்படும் போது சோர்ந்து போகாதே. தேவன் நன்மைக்காகவே, இவ்வுலகமும் நித்தியமும் இணைந்த ஒரு நன்மைக்காகவே தேவன் நம்மை சிட்சிக்கிறார். தேவனை விட்டு விலகி போய் சிட்சிக்கப்படுகிற ஒரு தேவ பிள்ளையாய் நீ காணப்படுவாயானால் இந்த ஆண்டவரே அடிக்கிறவரிடத்தில் சரணடைய கர்த்தர் விரும்புகிறார். சிட்சிக்கிறவரிடத்தில் வந்து ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து எந்தெந்த பாடுகளில், நெருக்கங்களில் ஜெபித்தும் விண்ணப்பித்தும் விடுதலை இல்லையே என்று நினைக்கிற ஒரு தெய்வ பிள்ளை இன்றைக்கு ஆண்டவருடைய சந்நிதியில் சரண்டராகவும், அன்கண்டிஷனலி சரண்டராகவும், ஆண்டவரையும் சித்தம் செய்தோ வருகிறேன் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எல்லா நெருக்கத்திலையும் நீக்கி நம்மை விடுதலையாக்க இன்றும் அவர் உண்மையுள்ளவர். ஜெபிக்கலாம் என்னோடு ஒருமை. பிரைஸ் காட். நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் என்னோடு இணைந்து எந்தெந்த நெருக்கடிகளில் இருதயம் சோர்ந்து பலட்சியமாக நிலைமைகள், தலையில் வியாதி என்று வேதனை, துன்பம், சிந்தைகளில், எண்ணங்களில் வளர்ந்து போயிருக்கிற ஜனமாக இருக்கலாம். இந்த காலையில் என்னோடு இணைந்து செபிக்கிறாங்கப்பா. மனதிறங்கி தேவனை விட்டு விலகின இடங்களை, தேவனை விட்டு தூரம் போன இடங்களை இன்று இந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தி கொடு, ஞாபகப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் இன்னும் உண்மையோடு கிட்டி சேர, உண்மை அண்டை வர பரிசுத்தனுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலிருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அணைத்து கொள்வீராக, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று வார்த்தை கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய விலகின இடங்களை சிந்தித்து திரும்பவும் ஆண்டவரோடு இணைந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். God bless you. Praise the Lord.